நெல்லையிலிருந்து பகவதிபுரம் வரை இயக்கப்பட்டு வரும் பயணிகள் ரயிலை புதிய அரியங்காவு வரை நீட்டிக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கோட்டை புனலூர் இடையே அகல ரயில் பாதை பணிகள் 7 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் கேரள மாநிலத்தில் புனலூர் மற்றும் எடமன் இடையேயும், தமிழகத்தில் செங்கோட்டையிலிருந்து கேரள மாநிலத்தில் உள்ள புதிய ஆரியங்காவு வரை பணிகள் முடிவடைந்துள்ளது. இந்த வழித்தடங்களை ஆய்வு செய்த ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ரயில்களை இயக்க அனுமதி அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நெல்லையிலிருந்து பகவதிபுரம் வரை ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பணிகள் முடிவடைந்துள்ள புதிய ஆரியங்காவு வரை ரயில் சேவையை நீட்டித்தால் மட்டுமே பயன் உள்ளதாக அமையும் என்று ரயில் பயணிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ செங்கோட்டையிலேருந்து பகுதியாரத்துக்கு 10 ரூபானா, பகுதியாரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புளியேரி போனால் 50 ரூபா கேட்காங்க. அதனால் இந்த மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதை நியூ ஆரியங்கா வர அந்த ஏற்கனவே சோதனை முடிஞ்சதுனால நியூ ஆரியங்கா வர போனால் இந்த சிறு வர்த்தக வியாபாரிகளுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வேலைக்கு போகக்கூடிய அன்றாடம் கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களும் இந்த குறைந்த செலவில் மேக்கப் போய்க்கிடுவாங்க. அதனால் விரைவில் இந்த வேலையை முடிஞ்சு விட்டது எல்லாமே. இந்த நியூ ஆரியா வர விட்டால் நல்லாயிருக்கும். அது மட்டுமில்ல, புனலூர்லேருந்து எடமன் வர வேலையை முடித்து அவங்க வராங்க. சோதனை ஓட்ட 3 வண்டி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இங்கேருந்து செங்கோட்டையிலேருந்து நியூ ஆரியங்க வர விட்டு இருந்தால் நல்ல இரு மாநில மக்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்.